என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். அவங்க பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஷினை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர், கீழே இருக்கிறது வந்து டினாமினேட்டர். இப்போ எக்ஸனுடைய பவர் வந்து 1 இருந்தால் அதை வந்து லீனியர்னு சொல்லலாம். எக்ஸனுடைய பவர் 2ஆக இருந்தால் அது வந்து குவாட்ராட்டிக்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், எக்ஸனுடைய பவர் வந்து 1, இது வந்து லீனியர் ஃபேக்டர். இந்த எக்ஸனுடைய பவர் வந்து 2, இது வந்து 2 வந்ததுனால இது வந்து குவாட்ராட்டிக் ஃபேக்டர். எப்பவுமே இந்த மாதிரி குவாட்ராட்டிக் வந்ததுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். குவாட்ராட்டிக் வந்து அதில் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி லீனியராக மாற்ற முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ குவாட்ராட்டிக் வந்து இந்த மாதிரி வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா அதை டைப் 3 வந்து வச்சுக்கணும். நல்லா யோசிச்சுங்க. ஒரு 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 ஹிண்ட் சொல்லித்தரேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே ப்ளஸ் வந்துட்டாவே அது கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. கேனாட் பி ஃபேக்டரைஸ்டு. இதே எக்ஸ் ஸ்கொயர் -1 வந்ததுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே மைனஸ் வந்ததுன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் ப்ளஸ் 1 × எக்ஸ் -1 பிடிக்கலாம். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர் வந்தாலும் அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் +1 இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் வரணும். எக்ஸ் இல்லாதனால 0x ப்ளஸ் வந்து 1. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், 1ங்களா. அப்போ 1 × 1 எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 1 வருதுங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ண 1 வரணும், ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். கரெக்டுங்களா? மல்டிப்ளை பண்ண 1 வரணும், ஆட் பண்ண 0 வரணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிபிலிட்டிஸ் என்ன 1 வரதுக்கு, 1 × 1 இதுதான் பாசிபிலிட்டிஸ். கரெக்டுங்களா? மல்டிப்ளை பண்ண 1 வந்துருச்சு, ஆட் பண்ண என்ன வருது பாருங்கள், 1 + 1 2 தான் வருது. கரெக்டுங்களா? நம்மளுக்கு வந்து இந்த 0 வர மாட்டேங்குது. நம்மளுக்கு என்னென்னா இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இதில் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலும் இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு இங்கே ப்ளஸ்ன்னு வந்துட்டாலே கண்டிப்பாக அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது கேனாட் பி ஃபேக்டரைஸ்டு. சார் கால்குலேட்டர் போகிறோம்ல சார், அதில் ஆன்சர் வருமானா இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் போகிறவங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணிக்கோங்க கால்குலேட்டரை, மோடை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேன் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1 அமுத்திங்க. அடுத்து நீங்கள் பாருங்கள், ரைட் சைடு கூடிய இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா டிகிரின்னு கேட்கும். டிகிரி வந்து 2 அமுத்திங்க. ஏக்கு பதிலாக பாருங்கள் 1 கொடுங்க. எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அடுத்து பிங்கிறது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 0. சிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 1. இப்போ ஆன்சர் பாருங்கள், 1i வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் 1i வருது. இன்னொரு ஈக்குவல் வந்துருன்னா எக்ஸ் வந்து -1, இங்கே கீழே பாருங்கள் ஐன்னு வருதுங்களா. ஐன்னு வந்துட்டாலும் இது பேர் என்னன்னா இமேஜினரி ரூட். புரியுதுங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபேக்டர் வந்து ரியல் ஃபேக்டர் தான் வேணும், வெறும் நம்பர் மட்டும் தான் வேணும். இந்த மாதிரி ஐயில் வரக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ ஷிஃப்ட் அமுத்தி மோட், இப்போ இது வந்து ஷிஃப்ட் மோடு 3 ஈக்குவல் வந்தீங்கன்னா இது வந்து என்னென்னா எக்ஸிட் ஆகிடும். சாமி புரியுதுங்களா? சிம்பிள் சாமி, ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஸ்டெப் 1 எழுதிட்டு இந்த கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் -3 / x + 2 × x ஸ்கொயர் + 1 அதை எழுதிடுங்க ஈக்குவல் டு, இது பாருங்கள், இது என்னென்னா x + 2ங்கிறது லீனியருங்களா, அதை எப்படி எழுதலாம், a / x + 2. அடுத்து பாருங்கள், அடுத்த கூடிய ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் + 1. ஏன்னா இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, அதனால் அப்படியே வச்சுட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பாருங்கள் 2ங்களா. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்ன, பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குங்களா. பவரில் 2 இருக்கும்போது நம்ம என்னென்னா 2 கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஏங்கிற கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டோம். மேலே இங்கே ஏ யூஸ் பண்ணதுனால அடுத்து வந்து பி சிங்கிற 2 கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸினுடைய பவர் வந்து 1னால ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுக்குறோம். இங்கே எக்ஸினுடைய பவர் 2னால 2 கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து எக்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதான் சாமி. bx + c. புரியுதுங்களா? இவ்வளோ தான் எழுதியாச்சு. இது எழுதிட்டு இதை பாக்ஸ் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் + 2 இருக்குங்களா, இது வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். இது ரெண்டாவது ஸ்டெப்பில் எக்ஸ் + 2 = 0. இப்போ எக்ஸ் + 2 = 0னா அந்த +2 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும், -2 மாறிடுங்களா. அப்போ x = -2. இந்த x + 2 வந்து ரைட் சைடு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த x + 2 மறைச்சிக்கலாம். நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது வரும் பாருங்கள், x ஸ்கொயர் -3 / இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x ஸ்கொயர் + 1. அதை எழுதிங்க. இதே x + 2 இங்கே மறைச்சா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், x + 2க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், a இருக்குங்களா. அப்போ a = எழுதிக்கலாம். இப்போ எழுதிட்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணிடணும், நம்ம டிக் பண்ணி வச்சுக்கணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்னென்னா -2 கொடுக்க போகிறோம். இப்போ a = எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், -2 த ஹோல் ஸ்கொயர். எப்போயுமே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது, சரிங்களா. இங்கே -3 /
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் -3. இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் என்னது பாருங்கள், ஈக்குவல் டு 1 வருது நியூமரேட்டரில். டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் 1 நமக்கு ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் 5. அப்போ ஏனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1/5 வருது. ஏ ஈக்குவல் டு என்ன, 1/5. ஓகேங்களா? இப்போ எழுதியாச்சு. ஏயோட ஆன்சர் என்ன, 1/5. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அடுத்து வந்து இதை வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். x² + 1 ஈக்குவல் டு 0 பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா x² + 1 வந்து ஃபேக்டரைஸே பண்ண முடியல, அதனால் வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வேறு பாசிபிலிட்டிஸே கிடையாது. இது ஈக்குவல் டு 0 கொடுத்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதனால நம்ம ஈக்குவல் டு 0 வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லாதனால இந்த ஏ வேல்யூ கொண்டு போய் வந்து என்ன கொடுக்குறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கொடுத்துக்க போகிறோம். சப்ஸ்டிடியூட் ஏ ஈக்குவல் டு 1/5ன்னு சொல்லி இந்த எதில் கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இதுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், 1/5ன்னு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். x² -3 டிவைடட் பை x + 2 இன்டூ x² + 1 அதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஏக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், 1/5. நியூமரேட்டரில் 1ம் டினாமினேட்டரில் 5ம் கொடுக்க போகிறோம். 1 டிவைடட் பை 5 இன்டூ x + 2 அதை அப்படி எழுதிக்கலாங்களா. ப்ளஸ் இந்த bx + c அப்படியே தான் எழுத போகிறோம். bx + c டிவைடட் பை x² + 1 எழுதிட்டு இது என்ன பண்ணலாம்னா இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. நம்மளுக்கு இந்த பி அண்டு சி இந்த ரெண்டு வேலையை கண்டுபிடிச்சி இதில் கொடுக்கணும். கொடுத்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. மொத்தம் 3 கான்ஸ்டன்ட் ஏ பி சிங்கிற 3 கான்ஸ்டன்ட். ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா பாசிபிலிட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன ஹிண்ட்டுனா இங்கே பாருங்கள், இங்கே எழுதி காமிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 1 2 3 4 இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் இப்போ நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஒரு தடவை யூஸ் பண்ண நம்பருக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -2 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அந்த -2 தவிர நம்ம எந்த நம்பர் வேணாலும் எக்ஸ் கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்துக்கிறேன். இந்த இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் கொடுக்கணும், ரைட் சைடும் கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம இங்கே எக்ஸ் இருக்க இடமெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கலாங்களா. இந்த எக்ஸ் இருக்க இடத்த எல்லாமே என்ன பண்ணி வச்சுக்கிறோம், டிக் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ x² என்ன எழுதலாம், 0² -3 டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். கீழே பாருங்கள் 0 + 2. அடுத்து இங்கே என்ன வரும், 0² + 1. 0² 0 தான், ஈக்குவல் டு 1 டிவைட் பை 5 இன்ட்டு 0 + 2. எக்ஸுக்கு பதிலாக வந்து 0 + 2 ப்ளஸ் பி இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 0 b இன்ட்டு 0 ப்ளஸ் சி டிவைட் பை x² 0² + 1. இப்போ அதை கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டரை மட்டும் டைப் பண்ண போகிறோம். 0² -3ன்னு கொடுத்தா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -3 வருதுங்களா. அப்போ -3 டிவைடட் பை இங்கே என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 0 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு 3p 0² + 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண ஆன்சர் பாருங்கள் 2 வருது. இப்போ -3/2 ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், 1 டிவைடட் பை இங்கே பாருங்கள் 1 டிவைட் பை 5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 0 + 2ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஈக்குவல் வந்து ஆன்சர் பாருங்கள் 10 வருதுங்களா. 1 டிவைட் பை 10 ப்ளஸ் இங்கே பாருங்கள் b இன்ட்டு 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வருதோ 0 வருங்களா. மீதி ரிமைனிங் இருக்கிறது என்ன, சி இருக்குங்களா, சி எழுதிக்கலாம். சி டிவைட் பை என்ன எழுதிக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் 0² + 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் ஆன்சர் பாருங்கள் 1 வருதுங்களா. சி டிவைட் பை 1. ஓகேங்களா? இப்படி எழுதியாச்சு. இப்போ எழுதுனதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க, நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ சீனுடைய வேல்யூ தான் வேணும். இது இங்கே வச்சுக்கலாம். இந்த +1/10 இந்த செட்டு கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், -3/2 ஆல்ரெடி இருக்குது. இந்த +1/10 இங்கே வரும்போது நம்மளுக்கு -1/10 மாறிடும். +1/10 இங்கே வரும்போது என்ன ஆகிடும், -1/10 மாறிடும். இங்கே ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், c/1. இப்போது இந்த இடத்துல கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி -3 டிவைட் பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைட் பை 10 கொடுங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவல் அமுத்தினா -1.6ன்னு வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிஎஸ்சி அமுத்தினீங்கன்னா -8/5ன்னு வருது. ஈக்குவல் டு c/1. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவை சீனுடைய வேல்யூ தான் வேணும். இப்போ இந்த 1 வந்து கிராஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஆக்சுவலி இப்படி வருங்களா, -8/5 இன்ட்டு 1ன்னு வரும், ஈக்குவல் டு சி. இந்த 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், சி ஈக்குவல் டு -8/5. அப்போ சியோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். சி வந்து என்னென்னு பாருங்கள், -8/5ங்கிறது சியோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். சமி புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம். அடுத்து வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே யூஸ் பண்ண நம்பர் மட்டும் தான் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்னா,
எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன கொடுக்க போகிறோம்? 1 கொடுக்க போகிறாங்க. 1 ஸ்கொயர் மைனஸ் 3 எழுதுனாங்களா? எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை இங்கே பாருங்கள் 1 + 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 + 2 அடுத்து இங்கே ப்ராக்கெட் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குங்களா? இந்த இடத்துல 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. அப்போ 1 + 2 அடுத்து பாருங்கள் bx + c நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் bx நம்ம பியோட சியோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பியோட வேல்யூ தெரியாது, அதை அப்படி எழுதிக்கலாம். பி அப்படி எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1. இந்த சியோட மதிப்பு நமக்கு தெரியும். சிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள்? -8/5 கண்டுபிடிச்சிருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல -8/5 எழுதிக்கிங்க. டிவைடட் பை இங்கே பாருங்கள் அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம எழுதும்போது எழுதணும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1 தான் கொடுக்க போகிறோம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இங்கே நியூமரேட்டர் 1 ஸ்கொயர் -3 அடிங்க. ஆன்சர் என்ன பாருங்கள்? -2 டிவைடட் பை இப்போ டினாமினேட்டரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் 6 ஈக்குவல் டு 1 அப்படி வச்சுங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? 5 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள் 15 வருதுங்களா? அடுத்து b × 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? bன்னு வருங்களா? இந்த -8/5 அப்படியே வச்சுக்கோ சாமி, ஒன்றும் பண்ண வேண்டாம். டினாமினேட்டரில் வந்து 1 ஸ்கொயர் + 1 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டரில் வந்து 2ன்னு வரும். இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த +1/15 இருக்குங்களா? இது இந்த சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்னு பாருங்கள். இந்த -2/6 அப்படியே வரும். +1/15 -1/15 மாறிடும். இப்போது b -8/5 டிவைட் பை 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும். இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் -2 டிவைட் பை என்ன வரும்னு பார்க்கலாம். -2 டிவைட் பை 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து மைனஸ் திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைட் பை 15 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. அமுத்திட்டு ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிசி அமுத்துங்க. -2/5 வருதுங்களா? இப்போ -2/5 ஈக்குவல் டு b -8 டிவைட் பை 5 டிவைட் பை 2 இருக்குங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 2வை இந்த சைடு கொண்டு போகலாங்களா? இப்போ கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு -2/5 அப்படியே இருக்கும் சாமி. இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய 2 வந்து மேலே போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் பை 2 ஆகும். அப்போ b -8/5 வருங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -2 டிவைட் பை 5 இன்ட்டு 2 அமுத்தினீங்க ஆன்சர் பாருங்கள் -0.8 ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிசி அமுத்துங்க -4/5 வந்துடும். அது -2 × 2 வந்து -4 அவ்வளோதான். இது வந்து b -8/5. இப்போ நம்மளுக்கு தேவை பியினுடைய வேல்யூ தான் வேணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த -8/5 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும்? +8/5 மாறிடும். -4/5 +8/5 ஈக்குவல் டு b. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -4 டிவைட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 டிவைட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா 0.8 ஷிஃப்ட் அமுத்தி ஏபிபிசி அமுத்துங்க 4/5. அப்போ b = 4/5. பியினுடைய மதிப்பும் 4/5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன வேல்யூனா b வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். b = 4/5. புரியுதா சாமி? b = என்னென்னா 4/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து c வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? -8/5 கண்டுபிடிச்சிருக்கோம். -8/5 b = 4/5 c வந்து -8/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அது எங்கே கொடுக்க போகிறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது அப்படியே எடுத்து எழுதிங்க பார்க்கலாம். x² -3 டிவைடட் பை x + 2 இன்ட்டு x² + 1 அது எழுதியாச்சு ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் 1 டிவைடட் பை அது அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 1 டிவைடட் பை 5 இன்ட்டு x + 2 இங்கே பாருங்க சாமி இங்கே பின்னு இருக்குது பார்த்தீங்களா? பிக்கு பதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? ப்ளஸ் பிக்கு பதிலாக 4/5 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு எக்ஸு சிக்கு பதில் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? -8/5 அதான் -8/5 எழுதிருங்க. டிவைடட் பை இங்கே இருக்குது பாருங்கள் x² + 1 அதை எழுதிருங்க. அவ்வளோதான் சாமி. இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.